NEET Biology previous year questions சிலது பார்க்கலாம். Sigma factor is a component of DNA ligase, DNA polymerase, endonuclease, RNA polymerase. DNA ligase அப்படின்றது இப்போ ரெண்டு DNA ஸ்ட்ராண்ட்ல இப்போ ரிப்பேர் நடக்குது அப்படின் போது இங்க ஏற்படுற நிக்கை வந்து ஜாயின் பண்ணக்கூடியது தான் இந்த DNA ligase. ஸோ இந்த DNA ligase சிக்மா ஃபேக்டரை வச்சிருக்குமா அப்படின்னா கிடையாது. DNA polymerase இது என்ன பண்ணும் அப்படின்னா DNA ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ DNA ஒரு ஸ்ட்ராண்டா இருக்கிறது இப்போ ரெண்டு ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல சிக்மா ஃபேக்டர் இருக்கா அப்படின்னா இதுவும் கிடையாது. ஓகே, எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்றது எங்க ஒரு கட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு என்சைம். ஸோ இது DNA ஒரு RNAல பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை கட் பண்ணக்கூடியது. இப்போ இங்க சுகர் மொயட்டி இருக்கு அப்படின்னா இங்க பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னால ஸோ இன்னொரு சுகர் வந்து பாண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த DNA ஸ்ட்ராண்ட் ஆர் RNA ஸ்ட்ராண்டை இந்த பாஸ்பேட் பாண்ட்ல வந்து நிக் ஏற்படுத்துறது தான் இந்த எண்டோநியூக்ளியஸ். ஸோ இதுக்கும் சிக்மா ஃபேக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, இப்போ RNA பாலிமரேஸ் அப்படின்றது என்னன்னா இது ஒரு என்சைம். இது DNA சீக்வன்ஸ்லேருந்து RNA சீக்வன்ஸை கொடுக்கக்கூடியது. ஓகே, இங்கே பார்க்குறோம் DNA சீக்வன்ஸ் இருக்கு, அதில் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் இருக்கு. ஸோ இங்கே டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல வந்து அதாவது ப்ரொமோட்டல் ரீஜியன்ல வந்து பைண்ட் ஆகக்கூடியது எது அப்படின்னா RNA பாலிமரேஸ். ஸோ இந்த RNA பாலிமரேஸ் தான் இங்கே பைண்ட் ஆகுது. இப்போ இந்த இனிஷியேஷன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சு இங்கேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த சிக்மா ஃபேக்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சிக்மா ஃபேக்டர் தான் நம்மளுக்கு ஒரு காம்பனெண்ட்டாக இருக்கு RNA பாலிமரேஸ்க்கு. ஸோ நம்ம ஆன்சர் எதுனா RNA பாலிமரேஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத இப்போதான் ரீசெண்டாக பார்த்தோம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ DNA டு DNA கிடைக்குமா, ஆர் டிஎன்ஏலேருந்து mRNA கிடைக்குமா, ஆர் mRNAலேருந்து tRNA அல்லது tRNAலேருந்து mRNA கிடைக்குமா. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்ன கிடைக்கும், டிஎன்ஏலேருந்து mRNA தான் கிடைக்கும். டிஎன்ஏலேருந்து DNA கிடைக்காது. ஸோ ஒரு டிஎன்ஏலேருந்து டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் DNA கிடைக்கிறது வந்து ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து டிஎன்ஏலேருந்து இங்கே ஒரு DNA ஸ்ட்ராண்ட் அதாவது டெம்ப்ளேட் DNA ஸ்ட்ராண்ட்லேருந்து நம்மளுக்கு mRNA தான் கிடைக்குது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ வித் ஹெல்ப் ஆஃப் RNA பாலிமரேஸ். அதுக்கப்புறம் mRNAலேருந்து tRNA அப்படின்றது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியாது, அதை டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் mRNA ஃபார்ம் ஆனது அப்படின்னா அதுலேருந்து ப்ரோட்டீன் ஜென்ரேட் ஆகி அந்த tRNAவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. tRNAலேருந்து mRNAவும் ஃபார்ம் ஆகாது. Green plants occupy the following trophic level in an ecosystem. ஓகே, எக்கோசிஸ்டம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட் செயின் பார்க்குறோம். ஸோ அந்த ஃபுட் செயினில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு லாஸ்ட் ட்ராஃபிக் லெவல் வரைக்கும் இருக்கு. ஸோ கிரீன் பிளான்ஸ் இந்த பகுதி இந்த ஃபுட் செயினில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி ப்ரொடியூசராக இருக்கிறது என்ன, கிராஸ் தான். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் இப்போவே ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவலில் என்ன இருக்குது, க்ரீன் பிளான்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிரைமரி கன்சியூமர், அதுக்கப்புறம் செகண்டரி கன்சியூமர், ஃபைனலாக இருக்கக்கூடியது டீகம்போசர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவலில் ஆல்வேஸ் இருக்கிறது என்ன, ஆட்டோட்ராஃப்ஸ், அதுதான் இந்த க்ரீன் பிளான்ஸ். ஸோ செகண்ட் ட்ராஃபிக் லெவலில் இருக்கக்கூடியது கன்சியூமர்ஸ், அதை ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னும். தேர்ட் ட்ராஃபிக் லெவலில் இருக்கக்கூடியது செகண்டரி கன்சியூமர்ஸ், இதை கார்னிவோர்ஸ் அப்படின்னும், அனிமல் ஈட்டிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃபோர்த் லெவலில் இருக்கக்கூடியது டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் லைக் ஹாக் எல்லாம் வந்து இந்த லெவலில் வரும். இந்த வீடியோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.